இப்போ வந்து மாம்பழத்தில் சீக்கிரம் பண்ண போகிறோம். ஆமாம், இது வந்து மாம்பழத்தில் வந்து சீக்கிரம்னு சொல்லுவாள். அதாவது ஒன்றும் இல்லை, மாம்பழ ஜூஸ் வச்சு பண்ணுறது. அது வந்து சப்பாத்திக்கு, நீர் தோசைக்கு, ஹோட்டல்லாம் தர நீர் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துன்னு வருவோம் நீர் தோசை. அப்புறம் வந்து இந்த சேவை இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் சேவை, ராகி சேவை, அரிசி சேவை, எல்லாத்துக்கும் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி எதுலேயும் பண்ணி கூட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அது வந்து சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறும் மாம்பழம் மட்டும் ஹீட்டுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தேங்காய் பால், அப்புறம் கொஞ்சம் வெல்லம், அப்புறம் ஏலக்காய் பொடி, 2 வாழைப்பழமும் கொஞ்சம் இப்படி இப்படியாக கட் பண்ணி போட்டோம்னா வாழைப்பழம் வாயில் பட்டுட்டு அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சப்பாத்திக்கு இதுமாரி பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுமாரி பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். சிக்கன் அதாவது ஒரு 2 பழம் இல்லை 3 மாம்பழம், வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் பொடி, தேங்காய் பால். தேங்காய் பால் அது தேங்காய் பால். ஓகே. இந்த பழம் இருக்குல்ல, அப்படியே ஜூஸ் அப்படியே எடுத்துடணும். அப்படியே மிக்ஸி எதுவுமே வேண்டாம். நல்லா பழமாக எடுத்துன்னா இப்படி ஆகிடும். அப்படி இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த கொட்டையை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கொட்டை போடக்கூடாது, கொட்டை சாப்பிட்னா போடலாம். இது மாம்பழத்தை வந்து மிக்சியில் அடிக்கூடாது. மிக்சியில் அடித்தா அது மாதிரி ஜலம் விட்டுண்டு ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் இதுமாரி கொஞ்சம் அப்படி தட்டிடணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா இந்த கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கும் வேணாம் அப்படின்னா அந்த தேங்காய் பால் விட்டுக்கலாம், இல்லை வெறும் பாலும் விட்டுக்கலாம். தேங்காய் பாலும் அவசியம் இல்லை, வெறும் பாலும் கொஞ்சம் விட்டுக்கலாம். காய்ச்சின பால். ஆமாம், காய்ச்சின பால், ஆற வச்சு காய்ச்சின பால், அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம். இதுலேயே சர்க்கரை இருக்குது. நல்லா ஆற வச்சு காய்ச்சின பால் ஆற வச்சுதான். காய்ச்சின பால் ஆற வச்சது. ஓகே. விட்டுட்டு இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் விட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் சிக்கன்ன்றது, ஒரிஜினல் இதுதான். ஆமாம். இதில் நம்ம என்ன வேணால் இது அவ்வளோதான். இதில் வந்து இதான் நீர் தோசை, சேவை, சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு ஸ்வீட் பிடிக்காத சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் டிஃபன் அப்படியே கூட எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இந்த வெல்லம் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தேன் விட்டுக்கலாம். அப்படியா? ஆமாம், இது என்ன ஆப்ஷன் தான் நமக்கு எல்லாமே. பட் இது இப்போ வந்து இப்படி முள்ளங்கி சப்பாத்தியும் சீக்கிரனையும். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக குழந்தை கூட பண்ணிவிடுது. இது பண்ண வெறும் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு இந்த பால் உடம்பு ஹீட்டும் குறைஞ்சிரும். தேங்காய் போடலாம், அது நல்லாயிருக்கும். இதுமாதிரி டிஃபனுக்கு ஆச்சு. காத்தால நீர் தோசை பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம். நைட்டு அதே சப்பாத்தி பண்ணிவிட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஐடியா. இங்கே ரொம்ப ஃபேமஸ். கர்நாடகா எல்லோரும் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக இது பண்ணுவோம். நம்ம பார்த்து இப்படியே பண்ணுவோம். தேங்க்யூ.